இது நீட்டு ப்ரொட்டஸ்ட் கிடையாது. இது ஆக்சுவலாக நீட்டுன்ற பேரில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட். நீட்டுக்கான இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த மத்திய அரசு வீட்டுக்கு அனுப்பணும், இல்லை அடியோடு அடித்து துரத்தணுன்றது தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி +2 மார்க்கில் படித்த டாக்டர்லாம் வீணாக போயிட்டாங்களா, இல்லை எவனும் ஆயிரக்கணக்கான மக்களில் நோயாளிகள் செத்து போயிட்டானா? சிஜேபின்றது அறிவு சார்ந்த படித்த வட இந்திய மாணவர்கள் கூட்டம். அது அதில் எஸ்எஃப்ஐ இருக்குது, இன்னும் பல்வேறு மாணவர் அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம சைலண்டாவே இருக்காரு. இவர் குரல் கொடுக்கறதுனால ஒண்ணுமே ஆகும். இவர்தான் பிஎம் ஆகணும், இவர்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹைப் ஏத்துறாங்க. ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த நீட் ப்ரொடெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பிரபலமா பேசப்படுது. ஏன்னா அது ஜென்ரலா நடக்கக்கூடிய விஷயம் தான். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த நீட்டை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம முன்னாள் முதலமைச்சரும் சரி, இப்போ இருக்க முதலமைச்சரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், அதை வந்து நிறுத்தணும், ரத்து பண்ணணும் அப்படின்னு. பட் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னும் மக்களும் ரொம்ப, அதாவது ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது நீட்டு ப்ரொட்டஸ்ட் கிடையாது. இது ஆக்சுவலாக நீட்டுன்ற பேரில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட். ஏன்னா முதல்ல வந்து நீட்டுன்றது வந்து என்ன பண்ணாங்கன்னா, நல்லது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு தேர்வு. இப்போ இந்தியான்ற ஒரு நாட்டில் எந்த ஸ்டேட்டில் படித்தாலும், இந்தியாவில் படித்தான்னு தானே சொல்லுவாங்க. வெளிநாட்டில் இப்போ இலங்கையில் போனீங்கன்னா இந்தியன் தான் சொல்லுவாங்களே தவிர தமிழ்நாட்டிலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இந்தியாக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்லாண்டில் போனால் இந்தியாக்காரனா ஸ்ரீலங்காக்காரனா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி எந்த நாட்டில் போனாலும் நீ அங்கே போனால் தான் தெரியும், இந்தியான்னு தான் சொல்லுவாங்க தவிர தமிழ்நாட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்போது ஒரு நாட்டில் படிக்கிறாங்கன்னா அந்த நாட்டில் வாங்கின சர்டிஃபிகேட் அது எங்கே வாங்கியிருந்தாலும் அவன் இந்தியா தான். அவனுக்கு தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, வெஸ்ட் பெங்கால் எங்கே இருக்குது, ராஜஸ்தான் எங்கே இருக்குது, மத்திய பிரதேசம் எங்கே இருக்குலாம் தெரியாது. இந்தியாவிலேருந்து வரான். இன்னும் இவன் பார்த்தா இந்தியாவிலேருந்து வரான் கருப்பாக இருக்கான், இவன் இந்தியாவிலேருந்து வரான் சிகப்பாக இருக்கான், இவன் என்ன தலப்பாக கட்டியிருக்கான் அப்படின்னு தான் பார்ப்பான். இல்லை தவிர இவனும் இந்தியான்றான். ஆனால் அவங்க பொதுவாக கண்டுபிடிச்சிடுவாங்க இவன் இந்தியாக்காரன். அவன் என்ன கலராக இருந்தாலும், என்ன ஹைட்டாக இருந்தாலும், வெயிட்டாக இருந்தாலும், தலப்பாக போட்டிருந்தாலும், சீக்கி என்ன இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவன் இந்தியன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அதே மாதிரி கல்வியில் வந்து ஒரு நாட்டில் ஒரே சர்டிஃபிகேட் இந்தியாவிலேருந்து போனீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் இது பாஸ் பண்ணிடுங்க, டாக்டர் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நீட்டு. அது நல்ல ஒரு பக்கம் பார்த்தா இது வந்து பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா தெரியும். இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க மாணவர்கள். ஆனால் இந்தியா ஃபுல்லாக உள்ளவன் படிக்கலை, எல்லாமே ஆகா வழின்றது ஒரு 2-3 ஸ்டேட்டில் உள்ளவன் தான் படிக்கிறான்றது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் திட்டு போயிருங்க, முளை மாதிரி போயிருங்க, கொஸ்டின் பேப்பர் விற்கிறவன், ஜன்னல் வழியாக பிட்டை தூக்கி போடுறவன், வாத்தியாருக்கு காசை கொடுத்து பேப்பரை மாற்றுறவன், இந்த மாதிரி டுபாக்கூருங்க தான் வட இந்தியா ஃபுல்லாக இருக்கான். இப்போ வெளிநாட்டில் வேலைக்கு போகும்போது அவன் காலப்போக்கில் பார்க்குறான், இவன் ஒரு மாதிரியாக இருக்கான், இந்த கருப்பாக இருந்து வரவன் பூரா படித்தவன் மாதிரி இருக்கான், இவன் பூரா ஒரு வித்தியாசமாக இருக்கான். ஆனால் இவனுக்கு ஒன்றுமே தெரியல, இவன் எப்படி MBBS முடித்தான், எப்படி இன்ஜினியரிங் முடித்தான்னு காலப்போக்கில் அவங்கள கண்டுபிடிச்சி ஆஸ்திரேலியா போன்ற நாட்டில், நியூசிலாந்து போன்ற நாட்டிலலாம் பிரிக்கிறாங்க. ராஜஸ்தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் வச்சுருந்தானே இவன் டுபாக்கூராக தான் இருப்பான், 70%. யூபின்னு வச்சுருந்தாலும் 60-70% டுபாக்கூர் தான். இப்போ ஹரியானான்னு வச்சுருந்தா டுபாக்கூர், இப்படி மத்திய பிரதேசம் வச்சுருந்தா வேலைக்கே ஆக மாட்டான், அஸ்ஸாம்னு வச்சுருந்தாலும் டுபாக்கூர்னு ஒரு கணக்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 7 மாநிலங்களை தடை பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தனித்தனியாக பிரித்து சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் இந்தியான்னு கொடுத்துட்டா நம்ம டுபாக்கூரை பூரா உள்ளே தள்ளி விட்டுடலாம்ல, எவனே தெரியாமல் போயிரும்ல, வேலைக்கு எடுத்தால் எடு, இல்லைன்னா போன்ற மாதிரி ஒரு திருட்டு வேலையை பண்ண உடைய ஒரு போர்ஷன் தான் நீட்டு. இப்போ இந்த நீட்டை நம்ம தான் ஏற்றிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம தான் அதில் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்கன்னா சவுத் இந்தியன் டாக்டர்ஸ், குறிப்பாக சென்னையை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டு டாக்டர்ஸ் தான் பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இது ஒழிக்கணும்னு நம்ம இருக்கிறோம். படிக்காதவனுக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது? சார் பட் இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஏற்றுறான்னா ஆட்டோ ஓட்டுறவனுக்கு என்ன கவலை இருக்குது? அது இன்கம் டேக்ஸே கட்ட போகிறதில்ல, கட்டுறவனுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு வரும்ல. அந்த மாதிரி படித்தவனுக்கு வைக்கக்கூடிய பரீட்சையை படிக்காதவன் அதை பற்றி கவலைப்படலன்ற மாதிரி எவனும் கவலைப்படல. இப்போ தான் நாடு முழுவதும் இந்த திருட்டு வேலை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே போராடிட்டு இருக்கோம், தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதன் அடிப்படையில்
என்ன பண்ணாங்கன்னா இது நீட்டுக்கான இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த மத்திய அரசை வீட்டுக்கு அனுப்பணும், இவங்களை அடியோடு அடித்து துரத்தணுன்றது தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இல்லை இப்போ நீட் வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். பட் இருந்தாலுமே வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடுலலாம் வந்துட்டு கண்டிப்பாக ரத்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு தேர்வு தானே, இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே, என்னன்னா அதோட அந்த இன்டென்சிட்டி, அதாவது அதுக்கு டஃப்பாக இருக்குது ஈஸியாக இருக்குது அதுங்கிறத தாண்டி மற்றபடி அவங்க நல்லா படிக்கணும், அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாமே வந்துட்டு வைக்கிறாங்கங்கும் போது இது அது முட்டா பயலுக்கு எக்ஸாம் வைக்கலாம். ஏற்கனவே பாஸ் பண்ணவனுக்கு எதுக்கு வைக்கணும்? ஏற்கனவே 10th ஒரு 490 எடுத்திருக்கேன், +2 வந்து 1120 எடுத்தவனுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுறான்? ஒரு நாள் அப்படி தானே போட்டுருக்கோம். அடிமுட்டா போய் 600 700 எடுத்தவனுக்கு 400 எடுத்தவனுக்கு வைக்கலாம் பரிசு. இவன் தேர்வானா, இந்த அளவுக்கு வருவானான்றது எல்லாத்தையும் ஒரே தராசில் வச்சு இருக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவல் கிடையாது, அவங்களோட நாலேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 12th வந்துட்டு நல்லா ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிறவங்க கூட நீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த மார்க் கம்மியாகுது, கட் ஆஃப் மார்க்ஸை விட வந்துட்டு கம்மியாக தான் கிடைக்குதுங்கும் போது சில பேர் அதுக்கு எஃபோர்ட் போடுறாங்க, கோச்சிங் கிளாஸஸ்லாம் போகிறாங்க, காசு அதுக்காக தான் கோச்சிங் கிளாஸ் வச்சு பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அது ஒரு பார்ட். ஸோ படிப்பை பிஸ்னஸாக ஆக்குறது தான் அந்த நீட்டுன்றது கொண்டு வரப்பட்டது. படிப்பை வந்து பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி டேர்ன் ஓவருக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த நீட். இத்தனை வருஷமா ரத்து பண்ணணும்னு போராடிட்டு இருந்துமே கூட அதுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டே கிடைச்ச மாதிரி தெரியலீங்களே. ஏன்னா வந்துட்டு இது பண்ணவே முடியாதா, ரத்து பண்ணவே முடியாது. அது ரிசல்ட் கிடைச்ச மாதிரி தெரியலன்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா அதிகாரம் வந்து மத்திய அரசு கையில் இருக்குது. மத்திய அரசே மாற்றணும். மத்திய அரசு மாறினா தான் இதுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மத்திய அரசு இதே அரசு இருக்கும்போது இந்த கொடூர சட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதனால தான் மத்திய அரசு மாற்றுவதற்கும் ஒரு அடியோடு அடித்து துரத்துவதற்கும் இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி உள்ள காலத்தில் இறங்கி பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃப்ரம் எவ்ரி ஸ்டேட், எல்லா ஸ்டேட்லேருந்துமே வந்து டெல்லிக்கு போயெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்துட்டு போலீஸ்காரவங்க அடிக்கும் போது கூட ஸ்டூடெண்ட்ஸை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, எந்த ஒரு பெரிய ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா பேப்பர் லீக் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த ப்ரொட்டஸ்டே பண்ணும்போது எதுவுமே அதுக்கான ஆக்ஷனும் எடுக்கல. இன்ஸ்டெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவங்க சப்போர்ட்டாக இருந்திருக்கணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு இஷ்யூ அப்படிங்கும்போது அவங்க அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் அப்படியே கவர்மெண்ட் பார்த்து வேடிக்கை தான் பார்க்குதுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கை. கவர்மெண்ட்டை துரத்தணும், அந்த கவர்மெண்ட்டை வந்து இந்திய அரசை வந்து நீக்கி விட்டு இந்த இந்திய அரசை கலைத்து விட்டு வேறு மக்களுக்கான மாணவர்களுக்கான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த போராட்டமே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒழுங்காக இருந்திருந்தால் எதுக்கு இந்த போராட்டம் நடக்குது? அதை இப்போ அடிப்படையாக வச்சு தான் இந்த போராட்டமே நடக்குது. அவர்களை தூக்கி எறிய வேண்டும், இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், புதிய அரசாங்கம் உருவாக்க வேண்டும், மக்களுக்கான அரசாங்கம் வரணும், மாணவர்களுக்கான படித்தவர்களுக்கான வேலையில்லாதவர்களுக்கான அரசாங்கம் வரணுன்றதுக்காக இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது அந்நிய சக்திகளுடைய உதவிகள் இருந்தால் கூட இப்போதைக்கு இந்த நாட்டில் மாற்றம் தேவைன்றது மறக்க முடியாது. அதனால தான் இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு. கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு டைம் எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்ல முடியாது, பட் சிஎம் விஜய் சார் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி 12th மார்க் ஷீட்டோட அந்த பேஸ்மெண்ட்டில் தான் வந்துட்டு காலேஜில் அட்மிஷன்லாம் கொடுக்கலாம், மெடிக்கல் காலேஜில் அப்படின்னு சொல்லிக்கும்போது சில பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு நீட் படிக்கிறாங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன, அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட்டுங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. ஏன்னா நம்ம அனிதா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தத்தை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நீட்டு கண்டிப்பாக தேவைதானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது நிறைய. இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு. தேவை இல்லைன்றது தான் எல்லாரோட 15 வருஷமாக அதுதான் போராடி. அதுக்கு முன்னாடி +2 மார்க்கில் படித்த டாக்டர்லாம் வீணாக போயிட்டாங்களா? இல்லை எவனும் ஆயிரக்கணக்கான மக்கள் நோயாளிகள் செத்து போயிட்டானா? இல்லை டாக்டர்லாம் உருவாக போயிட்டாங்க? இவங்க வந்து இதை வியாபாரமாக்கணும், சர்வதேச சந்தையில் ஒரு லட்சக்கணக்கான கோடிகளை டேர்ன் ஓவர் பண்ணி சில குஜராத்திகளை வளர்த்து விடணும், பணக்காரனா இவனுக்கு வேண்டிய பணக்காரனை வளர்த்து விடணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நீட். ஸோ இதை அடித்து துரத்தி மீண்டும் +2 மார்க் அடிப்படையிலே, ஏன்னா ஒரு பரீட்சை தான் வைப்பாங்க, 72 பரீட்சை வைப்பாங்க அப்படின்றது தான் ஒரு தரப்போட கோரிக்கை. ஸோ எனவே விரைவில் இந்த அரசாங்கம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நெருங்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இல்லை சிஎம் விஜய் வந்துட்டு வரும்போது, அதாவது எலெக்ஷனுக்கு விஜய்லாம் கற்றுக்கிட்டு பாவம், இப்போ தான் குழந்தை, இந்த குழந்தை என்ன ஒரு வாயவே திறக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காரு. அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்பயே கலைஞர் காலத்துலேயும் எம்ஜிஆர் காலத்துலேயும் இதாக இருந்துச்சு. +2 அதிக மார்க் எடுத்தவங்க தான் போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் MBBS படிக்கல, அவர் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படித்தாங்க. இப்போ தான் அவர்கிட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இவர் சொன்ன மாதிரி இப்போ நீங்களாம் நினைக்கிறீங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க சார், இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம சைலண்டாவே இருக்காரு. அவங்களோட இவர் குரல் MLAs கொடுக்கறதுனால ஒன்றுமே ஆக போகிறது. இப்போ இவர் வந்து இப்போ ஒரு குழாயில் தண்ணி போயிட்டே இருக்கு, என்னடா பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னா குழாயை மூடிடலாம். புரியுது? அதே இது ஒரு பைப் லைனே உடனே தண்ணி போயிட்டு இருந்தால் இவர் என்ன பண்ண முடியும்? உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். இல்ல, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அந்த வார்ட் போர்டுக்கு தான் ஃபோன் பண்ணி இந்த குழா உடஞ்சி போச்சுன்னு சொல்ல தான் முடியுமே தவிர இவர் உள்ளே பூந்து அடைக்க முடியாது. அதனால் அவர் பேசாமல் இருக்கார். அவர் எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 90% பிரச்சனைக்கு அவரால் தீர்வு காண முடியாது. அதனால் அவர் வேடிக்கை தான் பார்ப்பார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு தானே இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் ஆப்ட் பண்ணோம், நீங்களும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்க. இதெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு யார் சொன்னா? அவர் சொன்னாரா? சொன்னார்ல, நீட்டுக்கு வந்துட்டு ரத்து செய்யணும் அப்படிங்கிற, நீட் தேர்வு வந்து கொண்டு வர விட மாட்டேன் அப்படிங்கிற வேற விஷயம். ஸோ அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அதாம்மா, இப்போ சில வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, முயற்சி எடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? அதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும், இறங்கி 4 இடம் போய் பார்க்கணும், 4 இடத்துல விசாரிக்கணும். அப்போ தானே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகணுன்றது இத்தனை வயசாகிடுச்சு இந்த பையனுக்கு இல்லை இந்த பொண்ணுக்குன்றது அது என்ன இயற்கையாக எல்லாரும் சொல்கிறது தான். ஐயோ பொண்ணு படித்து முடிச்சிச்சு, வேலைக்கு போகுது, கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது ரோட்டில் போகிறவங்க கூட தான் சொல்லுவான். அதை நடத்தி காட்டணும்ல, அந்த இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இல்லை. ரெண்டு ஊருக்கு ஏற்கனவே தெரியும், ஓட்டு போட்டவனுக்கு தெரியாது, இனிமேல் தெரிஞ்சுக்குவாங்க. விவசாயிகளும் கூட இதுக்கு வந்துட்டு ப்ரொடெஸ்ட் தெரிவிக்கிறாங்க, அதாவது அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அவங்க எதுக்கு வந்து இதில் இன்வால்வ் ஆகணும்? அவங்க பிள்ளைங்களும் தானே ஏன்னா விவசாய பிள்ளை MBBS படிக்காத, அதனால் திருப்பி களை எடுக்கவா போகுது? விவசாய பிள்ளைங்க தான் எல்லாரும் தான் படிச்சிருக்காங்க. ஒரு விவசாயியாக இருப்பார், அவர் பொண்ணு படிக்கலாம், பையன் படிக்கலாம், குழந்தையா மகன் படிக்கலாம், ஒன்று விட்ட சித்தப்பா மகன் படிக்கலாம். அதுக்காக அவர் போராடாமல் இருக்க முடியுமா? அதனால தான் அவங்க போராடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருமே சரி, ஃப்ரம் எல்லா ஸ்டேட்லேயும் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஃபார்மர்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட ஜென்ரேஷனில் அதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். விவசாய போராட்டன்றது தான் டெய்லி தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. தண்ணி இல்லாத காலத்துலேயும் காவிரி இல்லாத காலத்துலேயும். நீங்கள் இப்போ தான் வெளியிலே வர்றீங்க, போராட்டம்னா என்னன்னு உங்களுக்குலாம் தெரியாது. அதனால் இப்போ தான் வெளியில் வந்து பார்க்குறீங்க, இவங்கெல்லாம் போராடுவாங்களா, இவங்கெல்லாம் சுவிட்ச் போட்டால் லைட் எரியுமா, ஓ அந்த சுவிட்ச் தான் ஃபேன் சுவிட்சா அப்படின்றது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. போக போக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பழகிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இருட்டாக இருந்தால் கூட போய் கரெக்டாக அந்த சுவிட்சை போடுவீங்க. ஓ இதுதான் ஃபேன் சுவிட்சு. அந்த நிலைமைக்கு நீங்களாம் இன்னும் வரல. இப்போ தானே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த நிலைமைக்கு வரும்போது நீங்கள் கரெக்டாக. இதுக்கு முன்னாடியும் சில சொல்கிற மாதிரி ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிற மாதிரி அந்த மாற்றத்துக்கு தான் இதை பண்ணுறோமே. பட் இருந்தாலுமே அந்த சேஞ்சுங்கிறது தெரியவே மாட்டேங்குது. பண்ணிடக்கூடாதுல்ல, அதுதான். வீட்டில் தண்ணி வரலன்னு இருக்கா, ரோட்டில் மழை தண்ணி தேங்கிருக்கல, போய் குளிச்சிட முடியுமா? இப்போ குளிச்சிருக்கீங்க, மாற்றம் வேணுன்றதுக்காக குளிச்சிருக்கீங்க, திருப்பி போய் குளிக்கணும். நீங்கள் திருப்பி அதே வீட்டுக்குள்ள வந்து தான் குளிக்கணும். குளிச்சா தான் அது சரியாகும். அங்கேருந்து இங்கே வரணுமா, சேஞ்ச் வரணும்னா பண்ணாங்க. இதுலேயுமே வருவீங்க, என்ன கொஞ்சம் நாள் கழிச்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓ இதுதான் சவரா, இதில் தான் குளிக்கணுமோ, நம்ம பாட்டுக்கு டக்குன்னு மழை தண்ணியில் குதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. மழை தண்ணியில் ஒரு நாள் குதிச்சு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். டெய்லி மழை தண்ணியில் குதிச்சுட்டு வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. அதனால தான் மழை தண்ணியில் குதிச்சிருக்கீங்க. இப்போ திருப்பி வந்து ஷவரில் குளிச்சுட்டு வேலைக்கு போவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மழை தண்ணி பார்க்க போக மாட்டீங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் நிற்கணும் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து தானே சார். அதுதான் மோடி மாறணுன்ற. ஆமாம், அவரு தான், அவனால தான் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துருக்கு. அவங்க ஆட்சி கலைஞ்சிருச்சு, பாஜக நாட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா அதெல்லாம் மாறிடும். அது எப்போ நடக்கும்னு தெரியல, அதுதான் வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும். அதுதான் எதிர்பார்க்குறாங்க. நடக்கிற மாதிரியே தெரியலீங்களா? நடக்கும் நம்புவோம், அவ்வளோதான். சிஜேபி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய நார்த் இந்தியன் மக்கள் தான் அதில் இன்க்ளூடடாக இருக்காங்க. அப்படிங்கும்போது நார்த் இந்தியாவில் விஜய் சருக்கு அப்படி என்ன பெரிய ஃபேன் கிளப்போ அல்லது அவங்க என்ன அப்படி நினைக்கிறாங்க, இவர் தான் பிஎம் ஆகணும், இவர் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹைப் ஏற்றுறாங்க. நினைக்கல, மக்கள் மட்டும் இல்லை, நாய் கூட நினைக்கல. வட இந்திய நாய் கூட இவர் தானா அப்படின்லாம் நினைக்கல. அதனால் நம்மளாம் பில்டப் கொடுக்குறதா அதெல்லாம். அந்த முட்டாள்கள் வேறு, சிஜேபின்றது வேறு. சிஜேபின்றது அறிவு சார்ந்த படித்த வட இந்திய மாணவர்கள் கூட்டம். அது அதில் SFI இருக்குது, இன்னும் பல்வேறு மாணவர் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய துரோகங்களை, நடக்கக்கூடிய கொள்ளைகளை தடுக்கிறதுக்கும் அந்த உண்மையான போராட்டம். இவங்களை மொத்தமாக அடியோடு அடித்து துரத்தணுன்றதுக்கான ஒரு போராட்டம் தான் சிஜேபி. நீங்கள் சொல்கிறது ரூட் மாஃபியா போடுறது அந்த தற்குறிங்க. அது வட இந்திய தற்குறிங்க இருப்பாங்க, இங்கே இருக்க தற்குறி மாதிரி. அந்த தற்குறிங்கிட்ட வந்து பொய்யான தகவலை பரப்புறது. பெண்கள் கற்பழிக்கப்பட்டால் உடனே வந்து
24 ஹவர்ஸில் தூக்கு போடுறாரு விஜய். நமக்கு யூபியில் நடந்தாலும் அதே மாதிரி தான் தூக்கு போட்டு கொண்டுருவாங்க. அப்போ அவர் தான் பிரதமர் ஆகணும். அது முட்டாள் தற்குறிங்க, அங்கே உள்ள தற்குறிங்கிட்ட ரூட் மாஃபியாக்கள் பரப்பி விடுறது, காசு கொடுத்து பரப்பி. இது வேறு அது வேறு. சிஜேபிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாருமே அடித்து துரத்தப்படுவார்கள் ஒரு நாளைக்கு. விஜயை சொல்கிறேன்னு வச்சுக்காங்க, எவன் மக்களுக்கு எதிராக இருக்கானோ அவன் பூரா அடித்து துரத்தப்படுவான். ஏன்னா இன்னும் தமிழ்நாடு மக்களுக்கே சில விஷயங்கள் புரியப்படல இந்த கவர்மெண்ட்டை பற்றி. அப்புறம் எப்படி அதுதான் பரப்பி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த நேற்று 2500 கொடுத்தாரு, பெண்களுக்கு பூராமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு, சுடிதாரும், ஆளுக்கு ஒரு சுடிதாரு, ஆளுக்கு ஒரு அது என்னது அதான் மோதிரம் போடுறாரு. இப்போ பிள்ளைங்க சடங்காயிடுச்சுன்னா செயின் போடுறாரு ஒரு பவுனுக்கு. கிளப்பி விட வேண்டியதான். அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் தீபாவளிக்கெலாம் ஷூ எடுத்துறாரு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு போகிறாமே ஷூ, வளையல், தங்க செயின் அரை பவுனில் போடுறாரு. அப்படின்னா யாருக்கு தெரிய போகுது? ஸோ உள்ளுக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு இது காசு கொடுத்து அவங்களுக்கு பரப்பி விடுறேன். அவனும் வாயை பிறந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் இப்போ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லாரும் தான் துரத்தப்படுவாங்க. மக்களை ஏமாற்றக்கூடிய எல்லாருமே துரத்தப்படுவாங்க. அதனால் விஜய்க்கு கிரேஸ்ன்றதெல்லாம் முட்டாள்தனமான. சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.